அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு 2026 மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ரிஷப ராசிக்கு உறவை தேடும் பறவைகள் என்றே சொல்லலாம். அதாவது நீங்கள் தேடக்கூடிய உறவு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதியாகவும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் பாவகத்தில் இருக்கும். பாருங்கள், சார்ட் ஒயிட் போர்டில் போட்டிருக்கிறேன். இந்த கோச்சார கிரக நிலைகள் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால எதுலேயும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, எதுலேயும் ஒரு லாப நோக்கோடு செயல்படுவீங்க. பயணங்கள் ஏற்படும். ஒரு சிறு தூர பயணமோ அல்லது தொலைதூர பயணமோ ஏற்படும். நண்பர்கள் அல்லது உறவுகளுடன் பயணங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. அல்லது உங்கள் இல்லத்திலேயே கூட சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். அந்த ஒரு புதிய நபர் உங்களுக்கு ஒரு உறவாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ வரன் பார்க்குறவங்களுக்கு வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு திருமணம் முறிவு ஏற்பட்டு மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கும் மறுமணத்திற்கான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினருடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வயதுக்கு ஏற்றார் போல் இதை புரிஞ்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இளைய தலைமுறையாக இருந்தாக காதல் இருக்கீங்கன்னா கூட இந்த காதல் செட் ஆகும். அல்லது நீங்களே கூட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது சில பேருக்கெல்லாம் திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன் செட் ஆகும். இந்த எதிர்பாலினரால் உங்களுக்கு ஆதாயமோ அல்லது சப்போர்ட்டோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் எதிர்பாலினராக இருக்காங்கன்னா அவங்க உங்கள் வேலையை கூட கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருக்கலாம். அல்லது அவங்களுடைய நட்பு கிடைக்கலாம். கடந்த காலத்தில் இருந்த மனக்கசப்புக்கள் நீங்கலாம். கடந்த காலத்தில் சில உறவுகள் உங்களுக்கு தேடியும் அந்த உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கோம். அல்லது வரன் தேடுறீங்க, வரன் கிடைக்காம கல்யாணம் ஆகாமல் தாமதமாயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம். இந்த சனி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியுமே வந்துடுது. அப்போது இந்த சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன் தெளிவாகவே தெரியும் இனிமேல். ஸோ அந்த வகையில் 10 கூடியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வேலை தொழிலில் லாபங்கள் ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் வரும். அதன் மூலம் லாபங்கள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிளான ஒரு இடமாற்றமோ அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம் என்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 10ஆம் இடத்துல ஒரு கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு பாருங்க. சூரியன், ராகு, புதன், அதே போல் செவ்வாய், இந்த 4 கிரக சேர்க்கையும் 10ல் இருக்கு. அதில் இந்த சூரியனும் செவ்வாயும் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது. திக் பலம், உயர் பதவி கிடைக்கும், வேலையில் மதிப்பு மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். ராகு இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல புதன் வக்ரமாக இருக்கு. அது ஒன்றுதான் கொஞ்சம் நெகட்டிவ். வக்ரம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் 10ல் இருக்கிறது நிபுணத்துவ யோகம். அதே போல் வேலையில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களை விட்டால் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை. அந்த வேலையை செய்கிறது உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு நிலைமை தான். பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் 10ல் புதன் இருக்காருன்னா டேலண்டாக இருப்பீங்க. பார்த்த மாத்திரத்தில் வேலையை கற்றுக்கிட்டு வேலையை செய்யக்கூடியவராக இருப்பீங்க. ஈஸி லேர்னராக இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த வக்ரமானதுனால வேலையில் கொஞ்சம் சில எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனம் சிதறும். அதாவது முக்கியமாக இன்ஜினியரிங், இரும்பு சம்பந்தமான வேலை, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது வெல்டிங்கு அல்லது ஒரு பட்டறை, இந்த மாதிரி ஒரு 2 வீலர் பிஸ்னஸ் அல்லது 2 வீலர் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய மெஷினரி ஹேண்டில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை பார்க்கணும். அதே சமயத்தில் வேலையில் மதிப்பு மரியாதை இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே அதற்கான ஊதியங்கள், உழைப்புக்கேற்ற வருமானங்கள் கிடைக்கும். தள்ளிப்போன பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதத்தோட முதல் பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சூரியன் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. அந்த வகையிலையுமே மாதத்தோட பிற்பகுதியிலையுமே உங்களுக்கு வேலை தொழில் விஷயமா சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு நிலையுமே சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து பயணங்கள் போவீங்க.
வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டோட நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு, அல்லது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேருக்கு குடியிருக்க வீட்டை மாற்றுறது அல்லது ஏதோ ஒரு வகையில் வாகன மாற்றம் போன்றவை, புதிய வாகனம் எடுக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ் தான். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உறவுகளால் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவகத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் இந்த கிரக பார்வையில் கேது பகவான் இருக்கும்போது மேக்சிமம் இந்த உறவுகளால் சில சிக்கல்கள், புதிய அதாவது உறவினர்கள் உங்கள் இல்லத்தை தேடி வரலாம். சில பேரால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வரலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பண விஷயத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது உறவுகளால். உறவு சிக்கல் மட்டும் கொஞ்சம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் கணவன் மனைவி உறவு நிலை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்கள் தான் இருக்குது. பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் பிள்ளைகளால் மன வருத்தம் உண்டு. பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள், வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும் அல்லது அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதன் மேலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும். ஆனாலும் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க, உடலெல்லாம் பாதிக்குதுன்னா உடனே குணமாகறதுக்கான மருத்துவம் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறதுனால கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். லாபங்களில் கொஞ்சம் கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தாயார் வகையில் உங்களுக்கு செலவுகள், தாய் வழி உறவுகள் வகையில் மன வருத்தங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் மன வருத்தங்கள் ஏற்படும். மேலும் உங்களின் ஹெல்த், குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனை, பல்லு, தலைவலி, இது மாதிரியான பிரச்சனைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பட்டு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வர்றதுனால 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது இல்லை, மூத்த சகோதரம் அல்லது சகோதரியுடன் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பாகவே படிப்பீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கூட நிறைய மதிப்பெண் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, வெற்றிகரமாக எக்ஸாமில் தேர்வு எழுதுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும்னாக்க, மீடியா சார்ந்த துறை, மண் மனை, விவசாயம், கட்டுமானம், ரியல் எஸ்டேட்டு, சிவில் என்ஜினியரிங் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நிலத்தில் முதலீடு செய்யலாம், தங்கத்தில் முதலீடு செய்யலாம். ஊக வாணிகங்களில், குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா புதன் வக்கரமாக இருக்குது. வக்கர காலத்தில் ஷேர் மார்க்கெட்டும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க 10×11 இருக்கிறதுனால என்ஜினியரிங் சார்ந்த துறை, நீர் சம்பந்தமான தொழில், உணவு சார்ந்த தொழில், இந்த தொழில்கள் இருக்கிறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில், இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும், வருமானம் வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த குரு பகவானை பற்றி சொல்லணுன்னாக்க, குரு 2ஆம் பாவகத்தில் இருக்கு. 2ஆம் இடத்துல இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுது மார்ச் 11 இருந்து. அதனால பார்த்தீங்கன்னாக்க பணம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். கையிருப்பு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக தொழில் முதலீடு தவிர்க்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக ஒப்பந்தங்கள்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கிறதுனால ஒப்பந்தங்களை கிளியராக படித்து பார்த்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சைன் பண்ணலாம். இல்லைனா மார்ச் 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் புதன் வக்கர நிவர்த்தி ஆன பின்னாடி நீங்கள் சைன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. 8 குடியவன் 2ஆம் இடத்துல இருக்கனால திடீர்னு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் இருக்குது, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது, வழக்குகள் இருக்கீங்கன்னா கூட அது உங்களுக்கு சாதகமாக செல்லலாம். அல்லது பூர்வீக சொத்தே கூட சில பேருக்கு வித்துட்டு ஆதாயம் வரலாம், அல்லது சொத்து கைமாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு பக்கம் செலவானாலும் வருமானம் வரும். தொழில் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விரிவுபடுத்துறது அவாய்ட் பண்ணலாம். திட்டமிட்டு செலவு பண்ணுறீங்கன்னாக்க உங்களுக்கு புதிய கடன் வாங்கி அதில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருப்பீங்க. இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில சின்ன நெகட்டிவ்ஸும் கொஞ்சம் இருக்குது அந்த குருவோட ஸ்தான பலத்தை பொறுத்தவரையிலும். அதே போல் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது வருமானமும் வரும். ஒரு பக்கம் 8 குடியவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது செலவும் ஆகும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்தின் அடிப்படையில். இது ஒரு கைடன்ஸ்க்காக மட்டும் எடுத்துங்க. இதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட கணவன் மனைவி
உறவு நிலையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பீங்க. கடன் மட்டும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த உறவுகளால் மனச்சிக்கல்கள், பிள்ளைகளால் மன வருத்தங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன் செட் ஆகும், அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவரை பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு புதிய உறவோ அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்போ ஏற்படக்கூடிய காலகட்டம், அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தையும் பாருங்கள். நிறைய பேருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க. உங்கள் ஜாதகத்தில் சப்போஸ் சில பேருக்கு திருமணமே அமையாத மாதிரியான ஜாதகங்களாக இருக்கும், அல்லது சில பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் எக்ஸெப்ஷன். இது ஒரு பொது பலனாக தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மேக்ஸிமம் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரனால ஒரு 45 டேஸ் ஆப்போசிட் ஜென்ரால ஒரு ஆதாயங்கள், ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி உறவு நிலையில் பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லை. சில கருத்து வேறுபாடுகள் தீரும், உறவு சிக்கல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சில உறவுகளால் மன வருத்தங்கள் போகும். சில நேரங்களில் கொஞ்சம் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சில பேருக்கு பிள்ளைகளால் செலவுகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க மிருகசீரிஷனா, தேர்வுகளில் வெற்றி உண்டு. பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கிறேன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உண்டு. மேலும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கணவன் மனைவி பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை, தொழில் முன்னேற்றம் உண்டு. மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க கோதுமை தானம், கோதுமை மாவு கரைச்சி விடுறது, கோதுமை மாவு கொடுக்கறது, அல்லது பழம் வாங்கி கூட மாட்டுக்கு தானமாக கொடுக்கறது வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்கும். அதே போல் நீங்கள் முருகன் வழிபாடு இந்த மாதத்தில் செய்யுங்க, நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.